இறுதி நாட்களில் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே இறுதி காலங்களில் லூசிஃபர் வரும்போது லூசிஃபர் யாரோட உருவத்தில் வருவார் அப்படின்னா ஜீசஸோட உருவத்தில் வருவார். இப்போ நம்ம இதை இயங்கியல் கோட்பாட்டுக்குள்ள பார்க்கும்போது லூசிஃபர் அப்படிங்கிறது தீமையின் அடையாளம். இப்போ இந்த நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, இப்போ இது எல்லாமே இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு இருக்குதா அப்படின்னா கிடையாது. குதிரைகள் புல்லை சாப்பிடுது, இலைத்தலைகளை சாப்பிடுது, அவைகள் சாணம் இடுகிறது, இது எல்லாமே மண்ணுக்கு மறுபடியும் உரமாகிறது. அப்போ இதுல ஒரு இயற்கை சுழற்சி முறை இருக்கு. இப்போ நம்ம அப்படியே குதிரையை ஒதுக்கி வச்சுட்டு பைக்குக்கு வருவோம், ஒரு டூ வீலருக்கு வருவோம். டூ வீலர்ல நம்ம பெட்ரோல் போடுறோம், அது காற்றை மாசுபடுது ஒரு பக்கம். இப்போ அதுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆயில் எல்லாம் மண்ணை மரடாகக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறோம். குதிரை இயற்கையோட இயற்கையா இருக்கு, இந்த பைக் அப்படிங்கிறது இயற்கைக்கு விரதமாக தான் முழுக்க முழுக்க இருக்கு. லூசிஃபர் வரும்போது நான் தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜீசஸோட உருவத்திலே அவர் வருவார். இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, ஒரு தீமை நமக்கு அறிமுகப்படுத்தப்படும் போது அது நன்மை அப்படிங்கிற பேர்ல நமக்கு அறிமுகப்படுத்தப்படும். இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்கள் எல்லாமே நமக்கு சொகுசான வாழ்வை தருவதற்காக வந்தது. இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையை எளிதாக்குகிறது, ரொம்ப உல்லாசமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது எல்லாமே என்ன அப்படின்னா நன்மையின் பேரால் வரக்கூடிய தீமையாக தான் நம்ம இதை